கேட்டீங்க பாடம் நடத்துறப்ப தூக்கம் வருது. தூக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? தூக்கம் வருது, தூக்கம் பத்தலையா? ஏன் தூக்கம் வருது? ஒரு விஷயத்துல கவனம் இல்லாம தூக்கம் வருது. போர் அடிக்கும் போது கரெக்டா சொல்லுங்க. நான் போர் அடிக்கிறேன்னு சொல்றேன். அப்ரூவ் பண்றேன். எல்லாம் இப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க. சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தூக்கம் போர் நாடிக்கிறது இல்ல. சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சுன்னா தூக்கம் வந்து. சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? உங்களை ஜாஸ்தி ஈடுபடுத்தி. படிக்காத குழந்தை அம்மா எப்படி படிக்க வைக்கிறா, சாப்பிடாத குழந்தைக்கு அம்மா எப்படி வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறா, பிடிக்காத சப்ஜெக்ட வற்புறுத்தி பிடிக்கிறது. புரியுதா? பிடிக்கிற சப்ஜெக்ட படிக்கிறது பெருசு இல்ல, பிடிக்காத சப்ஜெக்ட படிக்கணும், அதுதான் பெருசு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீள நீளமான கொஸ்டின்களை படிக்கிறத விட்டுட்டு சின்ன 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 ஆன்சர்களை கண்டுபிடிக்கணும். வகுப்புல நோட்ஸ் எடுக்கணும். வகுப்புல பாடம் நடத்துறப்ப கவனிக்கிறது ஒரு பக்கம் கூட நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தூக்கம் வராது. உங்க கைக்கும் தலைக்கும் ஒரு கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. இந்த கையும் தலையும் கரெக்டா வேலை பண்ணணும்னா அப்சர்வேஷன் போகணும். என்ன அப்சர்வேஷன்? பாடத்தினுடைய இந்த லெக்சரர் என்ன சொல்றாரு, வாத்தியார் என்ன சொல்றாரு, அது மேல கவனம் வச்சாதான் பாயிண்ட் எடுக்க முடியும். இல்லைன்னா எம்ஜிஆர் படத்துலயோ ரஜினிகாந்த் படத்துலயோ என்னென்ன சீனரி வந்தது அதான் எழுதலாம் உட்காந்துட்டு. ஏன்னா அங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்வால்மெண்ட் அங்க கொடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாம பாயிண்ட் மேல எப்ப மனசு போகுது, ஆட்டோமேட்டிக்கா கான்சன்ட்ரேஷன் சொல்லி கொடுக்கறது மேல போயிடும். அதனால எழுதணும். எப்பவுமே வகுப்புல கவனிக்கணும், எழுதணும், கவனிக்கணும், எழுதணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் குறையாது. அந்த சப்ஜெக்ட் மேல இல்லாத இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ ஹிண்ட் எடுக்க ஆரம்பிங்க. சினாப்சிஸ் சொல்லுவோம், பாயிண்ட்ஸ். வகுப்புல சொல்லிக் கொடுக்குற பாடம் நீங்க பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாடம் ஆரம்பிச்ச டைம்ல இருக்கு பாடம் முடிகிற வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் டீவியேட் ஆகும்.